பரிதாரத்தை பூசிக்கொள்ள கண்டன் சாரி போடுகிறேன். உன்னை கோரி கடவுளம் புரிகின்றோம். எங்கள் கண்முன்னை காட்சி கொடுக்க வேண்டும். ஓடி வந்து வரத்தை தர வேண்டும். பட்டி வெட்டி அவளை ஓங்கி அம்மா 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 சமயம் 16 அவதாரம் 1008 அதில் சிறப்பு 108 விளக்கும் திரு அவதாரங்களை கொண்ட முயவதி மலையாளத்தில் கூட இருக்க மலையாளபதி நான் கேட்டவரம் இந்த உலகத்திலே யாருமே பிராதவரம் 7.5 கோடி இந்திரஜாலம்
மந்திர ஜாலம் கூட்டுவிட்டு கொடுப்பான் சக்தி போகின்ற ஜாலம் பீதாம்பராய ஜாலம் ஓடி வைப்பதை மோடி எடுப்பதை வரத்தை எனக்கு தந்தால் போதும் தாயி. நீ கேட்ட தந்தை பெற்றுக்கொள். அடியனுக்கு இன்னும் ஒரே ஒரு வர வேண்டும். என்ன வர வேண்டும் கேள். தாயே, இந்த கண்டன் உயிரானது எந்த பூத உடலோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. எதிரிகள் தாக்க வந்தால் கண்டன் உயிர் இருக்கும் இடம் தெரியாமல் தட்டுமாறி ஓட வேண்டும். ஆகையால் என் உயிரை என் உடலை விட்டு பிரித்து மாறியவிட மகா சக்தியில் தெய்வீக கலசத்தில் வைக்க நீ கேட்ட வரைக்கும் தந்தை பெற்றுக்கொள். ஓ சக்தி. தாயே, என்ன? நான் கேட்ட 2 வரங்கள். என் தம்பியோ சின்னம் சிறியவன் காட்கொடகன். அவனுக்கு ஏதாவது ஒரு வரங்கள் கொடுத்தாய். என்ன வர வேண்டும் கேள். எந்த படந்த உலகத்தில் எந்த ஒரு ஆண் வரவேற்கிறார்கள் அழிவு என்பது நேரை கொள்கிற வரத்தை தாங்கள் தர வேண்டும். பெண்கள் வந்து வருத்தம் என்பதே கிடையாதா? கேவலம் உட்கார்ந்தால் முழங்காலை பட்டதற்குரிய பொட்ட சிறைக்கு பெண்களால் இந்த காய் கொள்ளலாம். தாய் பெண்களை பட்டலைக்கு வருத்தம் என்பது கிடையாதம்மா. நீ கேட்ட வரைக்கும் தந்தை பெற்றுக்கொள். வாருங்கள் அம்மா. தாயே, தவறாக நினைக்க வேண்டாம் அம்மா. மழை என்று பாராமல், குளிர் என்று பாராமல், வெயில் என்று பாராமல் அம்மா அம்மா என்று உன்னையே வேண்டி தவம் செய்தேன். வேகமாக ஓடி வந்த கண்டா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்காமல் கால தாமதமாய் வந்தாயே, அதன் காரணம் என்ன? என்ன எடுத்துக்கொண்டு கருதாவும் முடிந்து கொண்டு சோதனை செய்து பார்த்தேன். சோதனை பக்தனை சோதனை செய்வது பக்தி நிலையோடு சோதனை பக்தியோடு இருக்கின்றானா இல்லது தவறுகின்றானா என்று பரிசோதனை. மன்னிக்க வேண்டும். சென்று வருகிறேன். அம்மா, கேவலம் உன் கணவன் ஆண்மகன் ஈசன் படியளக்கும் பரம்பொருள் உமா மகேஸ்வரன் அவனால் கொடுக்க முடியாத வரத்தை நின்றபடியே சிறுநீரை கழிக்கக்கூடிய பொட்ட சிறுக்கி நீ வரம் தந்திருக்காய் என்றால் நீ தந்தாயே வரம் அது என்ன நிறம்? அது நீட்டா இருக்குமா இல்ல ஒருவேளை குண்டா இருக்குமா? அது கருப்பா இருக்குமா இல்ல சிவப்பா இருக்குமா? நீ தந்த வரத்தின் பொருளையும் அதன் மகிமையும் என் கரத்திலே தந்து விட்டோ. இந்த உலகத்திலே கேட்டுக்கு நிறம் இருக்கிறதா? கிடையாது. நீருக்கு நிறம் இருக்கிறதா? கிடையாது. அதே போல குழந்தை வருவதற்கு நிறம் என்பதே கிடையாது. தாயே, உலகாலும் நாயகி, வரத்தின் பொருள் கேட்டால் என்னவென்று தெரியாது. ஆனால் வரம் பலிக்கும் வாயினால் ஓதக்கூடிய மந்திரம். அதான சொல்ற தம்பி. வரத்தின் பொருள் தெரியாது இவன் திருகரத்திலே. இனி முதல் இந்த திரிசூலம் இருக்கக்கூடாது.
செய்குவான் செய்யார் செய்குவான் அடியாயோ அடியாயோ காதை திவான் காதை திவான் யார் செய்வான் இது போல வேல் யாரும் காதை திவான் இது போல வேல் யாரும் காதை திவான் யார் செய்வான் யார் செய்வான் அடியாயும் அடியாய் ஆசை கதையானது கதையானது அநியாயம் அநியாயம் நமக்கு கொடுத்த வர போல் இந்த உலகத்தில் இவள் யாருக்கும் யாருக்கும் கொடுக்க கூடாது. இவள் கொடுத்த மந்திர சக்தி வைத்து இவள் கரத்தை விலகிட்டு தம்பி அண்ணா விடாதே. அண்ணா நீங்கள் உரைத்த பிரகாரம் அந்த பகவதி கரத்தில் விலகட்டி அடைத்து விட்டேன் பாதாள சிறை. இதை நமக்கு தந்த வரத்தை போல் யாருக்கும் வரம் தரக்கூடாது. ஏய் ஊம்பக்கா. ஊம்பக்கியாவா? என்னடா பாஸ் அது? என்னங்க? ஏடா பார்த்தது வாங்க வாங்க. உடி, வேற ஆள். நாராயண், நாராயண். சாமி, பார்த்தா வண்ணாயா கூட்டக்காளிக்கு. ஏய் ஏய், சாமி, உனக்கு என்ன இலவச பஸ் விட்டுக்கிறாங்களா? இல்லையடா, முஞ்சாவுத்து வர முஞ்சாவுத்து போறியா? அப்படி இல்லை. ஆ. நான் நூல் மார்க்கமாக வந்து விடுவேன். நூலக்கில் கீவிண்டா? அப்படி இல்லடா, அப்படி நடக்க மாட்டேன். ஆ, ஆ. தேவ ரகசியம். தேவ ரகசியம். எந்த இடத்துக்கு எப்போது வர வேண்டுமோ ஆ. அந்த இடத்துக்கு தட்டாமல் வந்து விடுவேன். அப்படியா? ஆமா. நல்ல சாமி. என் காரியம் நடக்க வேண்டும். ஆமா, உன் காரியம் நான் ஏய், பண்ணிடுறேன். ஏய், சுவாமியா காரியம் பண்றது. இப்படியே பேசிட்டு நல்ல இருந்தா, காரியம். ஆ. உன் வீட்டுக்கு கிளம்புவேன். ஓ, வாடா சாமி, நல்லாகிற குடுத்து கட்டுறாதேப்பா. பாருங்க கண்டா சுவாமி. கார் கொடுங்க. நான் ஒருத்த பிரகாரம் வரம் பெற்று விட்டீர்களா? சென்னை இமாச்சலம் ஓடி வந்தவன் ஈசன் வரம் தர மறுத்து விட்டான். மலையாளம் சென்றோம், மலையாள பகுதி விளைகிறோம், கேட்ட வரம் அனைத்தும் பெற்று விட்டோம். அண்ணனே, அன்னையிடத்தில் வரம் பெற்று விட்டீர்கள். ஆ, அது தாய். தெரியாது சுவாமி. வேற எங்களுக்கு கொடுத்த வரம் போல் இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்க கூடாது என்பதற்காக கரத்தில் உலகத்தை அடைத்து விட்டேன் பாதாள சிறையில். அடப்பாவீங்களா? அடப்பாவீங்களா? நாராயணம் ஆ. இது இல்லை, நீங்கள் செய்வதுதான் சரி. அப்படியா? உங்களுக்கு கொடுத்தது போல் வேற யாருக்கும் வரத்தை கொடுக்க கூடாது. இந்த உலகத்தில் யாருக்குமே தர முடியாது. இருந்தாலும் கண்டா கார்குடகா, சுவாமி. நீங்கள் இன்னொரு காரியம் செய்ய வேண்டும். வரம் என்ற வல்லமை அறிய வேண்டும் என்றால் இப்பொழுதே புறப்பட வேண்டும். சொல்லு, யார் யார் காரியம் பண்ண சொல்லியா? ஏய், அது கிடையாது. நம்ம காரியம் பண்றோம் நம்ம. வரம் என்ற வல்லமை அறிய வேண்டும் என்றால் ஆமா. தேவருக்கெல்லாம் தலைவனாக திகழக்கூடிய தேவயின்றேன். தேவேந்திரனை சிறைபிடிக்க வேண்டும். சிறைபிடிக்க வேண்டும். தேவேந்திர செலவழிக்குமா? தெரியுமா? காரணம் நீ தவத்தில் இருக்கும் பொழுது ஆமா. நாட்டிய மாதிரிகளை அனுப்பி தவத்தை கேட்க முற்பட்டான். சுவாமி. வேண்டும் என்றால் உன் தம்பியை கேட்டு பாரு. சாமி உரைப்பது அனைத்து உண்மை என்ன? ஆமா, சாமா. சாமா. ஆமா, ஏஜமா. சாமா. தவத்தை கெடுக்க வந்தாங்க. அடி அடி நடிச்ச எங்களுக்காக பயந்து போய் விட்டார்கள். வழிவிட்டார்கள். ஏய், அப்படி என்றால் புறப்படுங்கள். ஆளுங்களை தாராளமாக இருக்கக்கூடாது. நாராயணம் நாராயணம். சமகிரி ஆலக்குடி கண்டர் பாடகர் என்ன தெனாவுட்ல வந்துக்கிறேன்? நான் என்ன வேதனை போட்டுக்கிறேன், அவ்வளவு தெனாவுட்ல வந்துக்கிறியா? என் மகளை ஒரே சொருமை. ஏண்டா, தவத்தை கெடுக்க போனாங்களே, நாட்டிய மாத்தர்கள். தவத்தை கெடுத்தால் கூட இல்லையே, ஒண்ணுமே புரியலையே. பேச்சு கொண்டிருக்கிற பேர் எடுத்து டேய், வந்திருப்பது எந்த இடம்? அடே காவலா. டேய், யார் அவன் காவலா? ஏய், நீ முன்ன வந்து நிக்க தனியா? அடையா. டேய், எனக்கு வீரம் வந்துச்சு. வந்திருப்பது எந்த இடம்? ஒட்ட மட்டும் வந்துக்கிறோம். டேய், யார் அவன்? என்ன? ஒட்டமட்ட வந்திருக்கான். ஆமா, தேவலோகம். தேவ உலகம். ஆ, ஏய். அந்த தேவேந்திரன் ஏய். எங்க இருக்கிறன்னு சுத்தி பாடுறான். சுத்தி பார். இந்தா பார்.
டெங். டேய் நீ தானே சுத்தி பாருங்க. நானா புலி நறுக்குங்கடா சுத்தி கேட்டேன். ஏங்க என்ன? அடையா ஆ. நன்கு சுற்றி பார். நன்றாக சுத்தி பார். கை கேறி விடுங்க வா. எத்தனை உங்க அம்மா சிலுக்கு. டேய் அவன் எங்க இருக்கிறான் சென்று பாருடா. ஓ தேவேந்திரன் எங்க இருக்கிறான் சுத்தி பார் அப்படி சொல்லியா? விளக்கமா சொல்லக்கூடாது. அங்கடா போய் இருக்கடா. ஆரண்டாவன் இல்ல ஏன்டா பேச்சி யாரடாடி? யார் தெரியல பெரிய ஆளு பெரியல. ஆமா நான் யார் தெரியுமா? யாரு? உதயகிரி அஸ்தமகிரி ஆளக்கூடிய கண்டன் கார் கோரகா. கண்டன் கார் கோரகன் இருக்கிறாரே அவருக்கு அருகாமையில் இருப்பது யார்? தளபதியா? அவருக்கு வருகாமையில். அமைச்சர் அவருக்கு வருகாமையில். காவலர் அவரே தான் இவரு. மாதிரி காவலர் மாதிரி நம்பரு டேய் பொண்ணுல வேண்டாம் இரு. தேவேந்திரன் இருக்கிறாரா? உழுகுறா என்னத்த உழுகுறாரு? உள்ளக்கற உள்ளே இருக்கிறான். ஐயா நீ வந்திருப்பதை தெரிந்திருந்து மாணவத்தோட அமர்ந்து கொண்டு இருக்கிறான். விடாதே. கேட்கறா மையாகி போகுது. சும்மா தேய்ச்சி காட்டுறாங்க தான் வளரலையே. யார் தேப்ப? மாடையா என்ன ஒரு ஆணவம் வந்திருப்பது யார் என்று அறியாமல் எவ்வளவு ஒரு ஆணவமாக அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஆமாங்க. அடே பொண்ணுல வேண்டாம். ஆமா நாங்க பெச்சிட்டியால விட்டுக்கிறோம். பொண்ணா வராது பொய்து பொண்ணா தங்காது. யார் அவன்? அடே தேவேந்திரா என்ன ஒரு ஆணவம். டேய் டேய் பாதவி ஐயா நமது நாட்டில் ஆடி ஆமாங்க எவன வந்திருக்கிறாய்? ஆமாங்க ஆணவத்தோடு அவன் வச்சிருந்த வாழ்வத்தானு அம்மா கூடாது பிடி நான் பாத்துறேன். நீ போ அவனுக்கு கடவுளோட பூச்சி பாசுவா கால போட்டு நெசியா திருவேன். தெரியுமா? உங்கள் வீரம் என்ன தீரம் என்ன? நீ இவனோடு சபருக்கு பட்டு நாச்சுடுவாங்க. நான் என்ன பேசுகிறேன் கை கால இருந்தாலும் என்னை பற்றி பெருமையாக பேசுடனே எனக்குள் ஒரு அவா. ஒரு அவா அவா அதானே ஐயா இவனோடு நீ சபருக்கு செல்லலாமா? அவனுக்கு கலக்குறானுங்க முருங்கா பசங்க. என்கிட்ட விடு முருங்கா குவாதுற மாதிரி கோதி ஏத்துறேன். கோதிரா முருங்கா எங்க பாறா விடு பின்னாடி மொட்டை முட்டி போய் கிச்சா ஏய் கொம்பே தந்து கோமி முடிச்சுக்கோ. சிரித்து விட்டால் பெரிய வீரனோ. டேய் நீ நானா என்று மாத்த வேண்டாமா? ஆள் பிடிக்க தெரியாத வேடி பயலே. ஏய் குத்தான அந்த கம்மியாட்டி போய் கால்றா. டேய் யாரா வா? குத்த கம்மியாட்டி ஒய்கா குத்த நாயன். நான் ஏதோ ஒரு ஆவேசத்தில் கொடுத்து விட்டேன். நானும் ஆவேசத்தில் பிடித்து விட்டேன். ஏய் ஏய் என்னால நிக்காத இலவச ஆபரேஷன். நீ நானா என்று மாத்த வேண்டாமா? வெளியே சொல்லலாம் கூச்சார் வெளியே சொல்லக்கூடாதுடா. யாரால என்ன சரி சரி எப்படி சமாதானத்துக்கு வந்தாலும் விட போவது கிடையாது. கத்தி தீட்டு கொண்டு வந்துருக்கீங்க. சாணம் முடிச்சு வந்தா கம்முனு பாத்துக்கோமா. திருத்தணி கோவில் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். காஞ்சிபுரம் வந்து வரணும். ஒட்டமட்டுக்கு எப்படி வரதுன்னு வழி கேட்ட பெட்டிக்காரன் அவன் என்ன செய்தாரு? சீட்ல எழுதி கொடுத்தாரு. பாலாஜா வந்து
ஆற்காடு வந்து ஆற்காட்டுல இருந்து சேத்துட்டு வந்து வரணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு. ஆமா. செஞ்சு வந்து தானே வரணும் எழுதி கொடுத்தாரு. ஆ. அது எழுதி கொடுத்ததை வந்து பாட்டா படிச்சுக்கிறாரா மடையா? இந்த ஊர் வரதுக்கு வையா எழுதி கொடுத்தாரு. யாரும் எழுதி கொடுத்தாரு? ஏய் நான் பாட்டா நாட்டின் வர பத்திட்டப்பா. விடாத. வாடா 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 வாடா. ஏமா அடிக்காதடா டேய் லொடலொடன்னு ஆடுறா. டெய்லி எடுத்து போய் வெட்டி வைப்பாங்க 50 ரூபாய் குட்டியா. ஏய் நம்ம ரெண்டு பேரும் யாரு? நம்ம 2 பேரும் மாமச்சான். அத சொல்லடா காவல்காரனுங்க. அவங்க தான் பதவி பணம் அடிச்சுக்கிறானுங்க. நம்ம ஜாமீன் கோயிலுக்கு வீடு ஒம்பு. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வர மாதிரி ஓடு. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் வர மாதிரி வர்றேன். என்னிடம் அவன் தோல் வாங்கி விட்டான். தோல் வாங்கி மூலம் கட்டான். தோல்வி அடைந்து விட்டான். தோல்வி அடைந்து விட்டான். நீ பார்த்து விடுங்க, அவனுக்கு பேதி ஆகிவிட்டது. ஏய் தேவேந்திரா, அப்படி என்றால் வாடா சபரிக்கு. சபரிக்கு இல்ல நம்ம என்ன லூசு நடிச்சுக்கிறானுங்களா என்ன நடிச்சுக்கிறான்? அங்கே பாரு இங்கே பாரு அவன் வாரான். மாட்டான் பாரு. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? பேசணும் பேச்சு. இவன் தான். பேச்சாடா பேசுனே. தேவேந்திரன் இந்த தேவலோகத்தை விட்டு ஓடி விட்டார். தேவலோகம் நீ நம்ம கடக்க. செய்தி அண்ணனை உரைக்க வேண்டாம் புறப்படு. நீங்கள் விரைத்த பிரகாரம் சென்று தேவேந்திரன் எனக்கு பயந்து தேவலோகத்தை விட்டு ஓடி விட்டார். அப்படி என்றால் தேவேந்திரன் தேவ உலகம் நமக்கு சொந்தமாகி விட்டது. கடக்கா. ஆமாங்க. நாளை வீணாமே கண்ணோடு பார்க்கலாம். மரியாதை இருக்கட்டும். அவனை ஒருத்த பிரகாரம் தேவேந்திரனை சிறைபிடித்து விட்டீர்கள். நீங்கள் விரைத்த பிரகாரம் சென்று பொன்னுலக வேந்தன் தேவேந்திரனை விட்டு ஓடிவிட்டான் தேவலோகத்தை விட்டு. இதெல்லாம் செய்யறீங்க சரிதா? ஆனால் உன்னுடைய தாயாதி வர்க்கத்தை கருவறுத்து விட்டு விட்டீர்கள். என்னுடைய தாயாதி வர்க்கத்தை கருவறுத்தவன் யார் அவன்? சோதியாக வைத்த முருகன். என்ன சிங்கமுகன் தாரிகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் தாயாதி வர்க்கத்தை கருவறுத்தவன் அந்த ஆதிசிவன் நெற்றிலே ஜோதியாக முடித்த அந்த முருகன் கோமலத்தாண்டியா? அவன் எங்க இருக்கிறான்? மயிலமதியில் வள்ளி தேவன் காட்சி அளிக்கிறார். அப்படியா? அவரை சிறைபிடியுங்கள். விரைந்து சென்றால் மயிலம்பதியான சிறப்படக்கா. புறப்படுங்கள். புறப்படு. முருகனுக்கு ஏழைகளின் சிரிப்பினிலே இறைவனை காண்பவர் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவரின் இதயமெல்லாம் நிறைந்தவர் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் இதயமெல்லாம் நிறைந்தவன் அகிலம் போட்டு மன்னனவன் அனைவருக்கும் சொந்தமவன் அண்ணல் இதய படைத்த எங்கள் அம்பேத்கர் வாழியவே அம்பேத்கர் வாழியவே. சட்டமேதை மன்னனவர் சமுதாய சிற்பியவர் சட்டமேதை மன்னனவர் சமுதாய சிற்பியவர் சட்டங்களை திட்டமாக வகுத்து வைத்த வள்ளலவர் சட்டங்களை திட்டமாக வகுத்து வைத்த வள்ளலவர் அகில போட்டு மன்னனவர் அனைவருக்கும் சொந்தமவர் அண்ணல் இதய படைத்த அம்பேத்கர் வாழியவே அம்பேத்கர் வாழியவே. நாசிக்கின்ற போராட்டம் கண்டு வந்த தலைவரவர் நாசிக்கின்ற போராட்டம் கண்டு வந்த தலைவரவர் 40 கோடி மக்கள் போற்றுகின்ற இறைவனவர் 40 கோடி மக்கள் போற்றுகின்ற இறைவனவர் அகில போட்டு மன்னனவர் அனைவருக்கும் சொந்தமவர் அண்ணலிதே படைத்த எங்கள் அம்பேத்கர் வாழியவே அம்பேத்கர் வாழியவே. அம்பேத்கரை பார்க்கணும் அவரை போல இருக்கணும் அரசியல் சாசன சட்டத்தை எழுதணும்
தலைவனையாம் கலித்தவர்க்கு தலைவனையா மகளிருக்கு தலைவனையா தொழிலார்க்கு தலைவனையா அனைவருக்கும் தலைவனையா உலக போட்டு முத்தவனையா அகிலம் போட்டு மன்னனவர் அனைவருக்கும் சொந்தமவர் அன்னைய படைத்த எங்கள் அன்பேற்கால் வாழியவே அன்பேற்கால் வாழியவே கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், வேலவன், முருகன், சுப்பிரமணியன் இப்படி பல நாமத்தை கொண்டு இந்த மயிலம்பதியிலே பள்ளியை மணந்து தேவியானை மணந்து வரக்கூடிய மக்களுக்கு நான் காட்சி கொடுத்து வருகிறேன். இருந்தாலும் நான் சென்னுடைய மனைவி தேவியானை பார்க்க வேண்டுமே. தேவியானை திருப்பரங்குன்றத்தின் இசைத்தான் திருத்தணி மலை மீது எதி ஒழிக்கும் பசியோடு வருவோர்க்கு ஞானப்படும் திருப்பரங்குன்றம் இசைத்தால் திருத்தணி மலை மீது எதி ஒழிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு சிங்கார மயிலாடு
ஒழிக்கும் எதிர் ஒழிக்கும். வணக்கம். மயிலமதி ஆண்டு வரும் முருக பெருமனுக்கு மனைவியாக தெய்வயானி என்ற பெயர் இருந்திருக்கிற யார் இங்கே? நலம் தானா? நிலத்தெல்லாம் வித்து மெட்ராஸ்கார் வாங்கிட்டாங்கம்மா. ஐயோ, இருந்த 24 சென்ட் வித்துட்டோமா. எந்த நிலத்தை கேக்குற? இருந்த நிலத்தை தான். அது அல்ல, சேமமா சோமெல்லாம் கிடையாதுமா. இப்ப மொத்தம் டவுசர் தான். மாட்டிக்கிட்டு பத்தல தெரியுது. அதுல பாவி என்னம்மா சவுக்கு மணி கேக்குற? சவுகு மரத்தெல்லாம் எடுத்துட்டு வேலை கேட்ட மரம் வச்சுட்டோமா. சவுகு மரத்துக்கு தண்ணி பாச முடியல. உன்னாலேயே நான் மென்டல் ஆயிடும் படுது. என்னம்மா சொல்ற? குடும்பத்துல அனைவரும் நல்லமான அனைவரும் சுவாமமே சேமமே சேமமே 16 பெற்று பெருடன் வாழ்க. 1-2 பேத்துக்குனாவே பேஜார் போட்டு கிடக்குது. 16 பேத்துக்கு லோன் இஸ்து கட்டுறான்றியா? பாவி, உன்னை 16 பிள்ளைங்களை பெத்துக்க சொன்ன. சரிண்ணா. மனுஷனா பிறந்தா ஒரு குடும்பத்துல 16 செல்வம் நிறைந்திருந்தா அவனுக்கு ஆயுசு கெட்டி. அரடே 16 செல்வங்கள். ஆமாப்பா, சுகமா இருக்கணும். ஆகட்டுமா. நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கிறேம்மா. என்னம்மா குள்ளேர் மாதிரி கட்டுற? அது மாதிரி தான் ஆக போற. என்ன குள்ளேர் மாதிரி கட்டிக்கிற? நீ நல்லா இருக்கிற? நான் நல்லாவே இல்ல. ஏமா நல்லா தானே இருக்கிற? என்ன பாக்கிறதுக்கு நல்லா இருக்கிறேன்டா, மனசுல வேதனையா இருக்கிற. மனசு சரியில்லை. மனசு சரி. என்ன விஷயம்? ஏது விஷயம்? ஒரு வார காலம் ஆகிறது என் சுவாமி என் முகத்தை பார்த்து மக்களுக்கு காட்சி தர போன பக்தருக்கு. உண்மைதாமா. என் பாசமி என் சுவாமிக்கு பக்தர் காட்சி கொடுக்க போறேன்னு போறாரு. வீட்டுல மனைவி இருக்காங்க. ஒரு வார்த்தை பார்த்து பாக்குறாரு. இது அக்கறையே இல்ல. சரியா கிடையாது. போனா ஒரு வாரம் வந்தா ஒரு வாரம். இப்படி இருந்தா குடும்பம் என்ன ஆகுது? சொல்லு. உனக்கு புரிகிறது என் பாசம். ஐயா வரலையான்னு உங்களுக்கு ஏக்கம். படுத்தா வரல தூக்கம். கை கால்லாம் ஒரே வீக்கம். ஐயா வருகிறார். நீ பேசாத, நானும் பேச மாட்டேன். நிஜமா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து ஆகணும். முடிவு எடுத்துட்டேன். அதானே, நான் பேசவே மாட்டேன். நானும் பேச மாட்டேன். அப்படியே உட்காரு. என்னை பார்த்து ஓடி வந்து சுவாமி என்று பார்த்து பணிக்கூடியவள் அமைதியோடு இருக்கிறாளே, பார்க்கவில்லையே. அருகில் அறிவு உனதாண்டா. டேய் அறிவு, டேய் ஏன் மௌனம்? பேச மாட்டியா? ஏண்டா உனதாண்டா பேச மாட்டியா? ஏன் மௌனம் இருந்தான். யார் யாருக்கு? எங்களுக்கு இருக்குமா? சரி உனக்கு என்னாச்சு? பேச வர மாட்டாரியா? டேய் பேசுறா. ஏங்க பேச மாட்டேன்றா? இதோ பேசுறியே. ஐயோ, நான் ஒண்ணும் உன்கிட்ட பேசல. பேச மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிறியா? டேய் அந்த அளவுக்கு மூளை இல்லாத நானு. ஏன் பேசுறியே? ஐயா பேச மாட்டேன்னு சொல்லிக்கிறேங்க. சரி அதெல்லாம் விட வாங்க. வரமாட்டேன். நீ கூப்பிட்டா எழுந்து வந்துடுனா என்ன? டேய் இப்ப வந்துட்டியா? சரி நீ போயிட்டு நான் வந்துருப்பதாக சொல்லு. யாரா அம்மாடியா? ஆமாண்டா. உங்ககிட்ட பேச மாட்டாங்க. கோவத்துல இருக்கிறாங்க. என்ன கோபம்? போனா ஒரு வாரம் வந்தா ஒரு வாரம் இருக்கிற. இதுதானா? ஆமா. சென்று பக்தருக்கு காட்சி கொடுத்து விட்டு திரும்ப வேலையிலே வீட்டுல மனைவி இருக்கிறாங்கன்னு எங்கன்னா உங்களுக்கு ஆசை இருக்குதா? நினைவு இருக்கிறதுடா. என்ன இருக்குது? மக்களை பார்க்க வேண்டாமா? வருவதற்கு காலதாமதமாகி விட்டது. இதற்காக ஒரு கோபம் ஒரு சொல்றா. வந்துகிட்டா சொல்லுமா? ஆமா. ஏமா உங்க அத்தான் வந்திருக்கிறா. நீதான் ஏத்தானா? நான் இல்லம்மா. சுவாமி நான் பேச மாட்டேன் சொல்லிட்டேனே. நானும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். பேசிட்டியா? வாக்கு தவறி விட்டியா? பேசலமா, பேச மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். நான் ஒண்ணும் பேசல. இல்ல அந்த அளவுக்கு லூசா நானே. ஏடா என் கூட இருக்கிற அப்படிதான் இருக்கிறேன்னு பாக்க இருப்பாங்க. டேய் என்ன சொல்றவா? ஏங்க பேச முடியாதாங்க. பேச முடியாது. முடியாதாமா? ஆமா. என்னாச்சு அவளுக்கு? என்ன செய்யறதா? அம்மா நாய்க்கு வச்சிச்சு. நாய் கட்டிட்டா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு வாரமா எனக்கு உடல்நிலை சரியில்லை. சுவாமிக்கு உடல்நிலை சரியில்லையா? ஒரு வாரமா உடம்பு சரியில்லை. என்ன அவளுக்கு? ஏண்டா காய்ச்சலா? சுவாமி இல்லாத காய்ச்சலும் பீச்சலுமா போய்க்குது ஐயா. ஒரு வார காலம். என் நிலைமை அவருக்கு தெரியுமாடா? அதானே. ஒரு வாரமா நான் அவஸ்தைப்பட்டேன். சொன்ன என்ன அவஸ்தைப்படுறது தெரியுமா? ஒரு வாரம் என்ன நடந்தது என் சுவாமிக்கு சொல்றேன். இந்த பக்கம் என்னடா வருவா? சொல்லிட்டடா. சொல்லுமா. திங்கள் ஒண்ணு சொல்லிட்டா. திங்கள் ஒன்று விரல விட்டுட்டேன். விரல கட் பண்ணிடுவேன். நான் விரல அப்படி விடுறா. நீ பாடினே இருந்தா நான் விரல விட்டுக்கினே இருப்பேன். கணக்கு வரத்தால? ஆமாடா, கணக்கு தவறிடும். நான் என்ற நீ விரல நீ விடுற. பாடுற, நான் விரல விடுறேன். விரல விடுறியா? திங்கள் ஒன்று ஒண்ணு விட்டுமா, செவ்வாய் 2 இரண்டாவது விட்டுமா, புதன் 3 விழாட 4 வெள்ளி 5 நாளா அடுக்க காத்து அந்தினால அடுத்து காற்று கொஞ்சமல்லவே. அம்மா கஞ்சி நல்லா காய்ச்சி என்னடா? கடவுளோட குடும்பம்
மே குதிராக லோல் போட்டு கிடக்குது டீ குடிச்சுக்கிறாங்க அம்மா தாலி அடக்கா ஏய் டாடா உடுங்க அப்பப்ப டீ குடுக்குறாங்க வடங்க என்ன ரெண்டு நாளாக திங்கள் 1 செவ்வாய் 2 புதன் 3 வியாழன் 4 வெள்ளி 5 நாளா அடிக்கிற காய்ச்சல் கொஞ்ச நேரம் கிடையாது அம்மாவுக்கு தூக்கி போட்டு அடிக்குது காய்ச்சலா காய்ச்சல் அடிக்குது ஆமா எதுக்கா இருக்கிற வைத்தியரு வைத்தியரே அங்க கூட்டிட்டு போக வைத்தியாரே கேட்டதற்கு வார்த்தை என்றாரே அம்மாவுக்கு வாத்துன்னு சொல்லிட்டாரு வாதம் வந்து உழைத்தார்களா ஆமா. ஏண்டா அவளுக்கு துணையா நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு ஆமா. எதுக்குதான் இருக்கிற ஏன்னா? ஏன் ஜோசியர் கூட்டிட்டு போத்தானே ஜோசியரையும் கேட்டமே ஜோசியாரே கேட்டதற்கு வார்த்தை என்றாரே அம்மாவும் 10 மணிக்கு ஆக்குறாங்களே அப்படின்ட்டு ஜோசியர் கூட்டு வந்து அம்மா ஜாதகத்தை எடுத்து கொடுத்தாய்யா ஜோசியர் வாங்கி பார்த்துட்டு ராகு கேது பாக்குறா சூரிய சுக்கிரன் பாக்குறா இவன் அவனை பாக்குறான் அவன் இவனை பாக்குறானாங்க யாரும் அம்மாவை பார்த்த பாடு இல்ல குணமான பாடு இல்ல யார பாக்குற இப்போ நான் உன்னை பாக்குறேன் நீ என்ன பாக்குற ஏய் ஆபரேட்டர் போய் வெடிமா வீட்டுக்கு போலாமான்னு பாக்குறான் இதெல்லாம் பாத்தியே கொஞ்சம் விலகு வச்சு பார்க்க கூடாதா? விளக்கு வச்சு பார்த்தோம் ஒரே தகுது ஐயா விலகு வச்சதுல இருக்காரு சரி அதெல்லாம் விடுங்க ஆ, ஆ. இப்போ பேசுவாளா பேச மாட்டாளா பேச முடியாதுன்னா பேச முடியாது பேச ஒரே முடிவுதான் இங்க இருக்க எனக்கு நேரமே இல்லை ஓ இனிமேல் இங்க என்ன வேலை எனக்கு கிளம்பு. புறப்படுகிறேன் சாமி சாமி போகிறாரு தான் இந்த பொம்மையா கேண்ட இருக்கிற விஷயம் ஏண்டா பேசக்கூடாது நீ போய் பேசிட்டு இல்லப்பா பிடிவாதமா தான் இருந்தேன் என்ன பிடிவாதமா என்ன பார்க்க வந்து போய் விட்டுக்கிறாரே மனசு கேட்கலடா அதுக்கே சுவாமி நிக்க சொல்லுடா இதுதான் ஆம்பளை முன்னாடி சொன்னீங்க போய் நம்ம தலையிட கூடாதுங்க போராட்டமா போச்சு வா ஏய் நான் போறேனா இருப்பா சுவாமி நீ வேற வாருங்க இப்படி மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கே நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கே. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு மனம் படைத்தேன் அடித்த போக அவனுக்கே போ முறை சொல்லிக்க கைத்தடம் நான் பெற்று கனவு கண்டேன். மனம் படைத்தேன் பள்ளி அறையில் பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன். பக்கத்தில் நீ வந்து கண் மறைத்தாய். பள்ளி அறையில் நான் உள்ளிருந்து நான் தேடி நின்றேன். தோழி தூக்கத்தில் கனவென்று
எழுந்திரு. சாமி எனக்கு 4 வாத்து விடு சாமி. நல்லா இருப்பா, நல்லா இரு, நல்லா இரு. இந்த கையில் தானே டேய், ஆ, என்ன மட்டமான கரமா இது? என்ன மட்டமான கர்மா. குளிர்ச்சியான கரண்டா இது. ஆ, ஆ, ஆ. ஆமா. அப்படியா? இந்த இடத்துல என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கிறது? சந்திர கலசம். சந்திர கலசம். இந்த இடத்துல சூரிய கலசம் இருக்கிறது. இந்த கருத்தால வாழ்த்தினா நான் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். அதனால்தான். அப்படியா? ஆமா. நல்ல சாமி. இதுல வாழ்த்தினால் ஆ. குளிர்ச்சியாக இருப்பாய். அப்படியா? ஆ. குடிச்சாக்குதான் இருக்கு சாமி போ. ஆமா. ஆ. டேய், நாங்கள் இருவர் யார் இப்போ? கணவன் மனைவி. கணவன் மனைவி. ஆமாங்க. நாங்கள் இருவரும் ஆ. கொஞ்ச நேரம் குடும்ப ரகசியம் பேசணும். அப்படியா? அதனால ஆ. யாரும் இருக்கக்கூடாது. ஐயோ அப்படிலாம் சொல்லாத முருகா. எனக்கு வேலை இல்லாத இருக்க மாட்டேன் முருகா. எனக்கு வேலை கொடு முருகா, வேலை கொடு. உனக்கு வேலைதான் தேவை. ஆமா. நான் தருகிற இந்த வேலை வைத்து ஏதாவது ஒரு வேலை நீ செய்வையாக. சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு வேலை கொடுனா இந்த வேலை கொடுத்து நான் என்ன படுத்து முருகா? இது என்ன ஸ்டீல் வேலா? டேய், ஆ. சக்திவேல், தங்கவேல், தங்க வேலா? வெற்றிவேல். அப்படியா? வெற்றிவேல்ரா. நல்லது. நீங்கள் குடும்ப விஷயத்தை பேசுங்கள். என் குடும்ப விஷயத்துக்காக 1 வாரம் இந்த வேலை நான் வீட்டு வாடகை கட்ட வேண்டும். டேய், வைத்து விட்டு இப்போ வருகிறேன். வேலை இல்ல. ஆ. வேலை வைத்திருக்கும் வேலைவனுக்குத்தான் வேலை. வேலவனுக்குத்தான் வேலை. ஆமா. சரிங்க. புறப்படி. தேவையானே. புறப்படி. என் மீது கோபம் உனக்கு ஆமா சுவாமி. இருக்குத்தானே செய்யும். நான் சென்று 1 வார காலமாகிவிட்டது, திரும்பி வரவில்லையே என்று கோபம் இருக்குத்தானே செய்யும். தெரிந்தால் சரி, கோபத்தை விடு. நாம் இருவரும் ஆனந்தமாக ஆட வேண்டும், பாட வேண்டும். சித்தம் எனது பாக்கியம். அப்படியா? கண்ணே சின்னம் திருமலை பணியினில் அணைந்து திருமலர் பணியில் நினைந்து என்னை கொஞ்சம் முல்லை கொடியன மடையில் தவழ்ந்து குருநகை புரிந்து கண்ணில் அழகிய கருத்தனை கவர்ந்து என்னை கொஞ்சம் இங்கு முல்லை கொடியன மடையில் தவழ்ந்து குருநகை புரிந்து இப்பொழுது சந்தோஷம் தானே? மிகவும் சந்தோஷம். வந்தேன். நாம் இருவர் ஆனந்தமாக ஆடிவிட்டோம், பாடிவிட்டோம். இருந்தாலும் அதோ பார்த்தாயா, எனக்காக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திருவிழாக வருகிறார்கள். வந்து கொண்டிருக்கிறார்கள். உன் தரிசனத்துக்காக நான் சென்று காட்சி கொடுத்து விட்டு பிறகு வருகிறேன். சாமி. நான் வருவரை வருவரை. நீ ஜாக்கிரதையாக. இவ்வளவுதானே? உனக்கு துணையாக அறிவு இருக்கிறான். கூப்பிடுங்க. டேய் அறிவு, என்னை விட்டு போய் விடுவான் அவன்.
ஐயா யா மேல தப்பு இல்லை ஐயா. என்னடா ஐயடா, என்ன? முருகா என்ன ஓடி வர? கடவுளே இப்படி கலவரம் பண்ணி விட்டாயே, இது நியாயமா? ஐயோ வீட்டு வாடகை கட்டணும் சேட்டுகள் எடுத்து போய் வச்சா இது தங்க வேலையில ஸ்டீல் வேலைட்டாடே. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் தேடிக்கிறாங்க என்ன. ஏன்டா அங்க போன? ஆ, நீ ஏன் அங்க கொண்டு போன? ஆ. இப்பதானே எனக்கு போன் பண்ணாங்க. நானுங்க அண்ணன் சொல்லி இந்த போலீஸ் போன் போலீஸ்கார் பேரு தங்கவேலு. அவங்க அங்க எடுத்து போய் இருக்கிற பாரு தங்கவேலு. போலீஸ்காரர் போன் பண்ணாங்களா? என் நம்பர் கொடுத்துட்டானே. ஏண்டா ஆ, உனக்கு காது வேண்டும் என்றால் ஆ, ஆ. என்ன கேட்டு கொடுத்திருப்பேனே. தருகிறீரா? நீங்கள் தருகிறீரா? ஆ. தாருங்கள் தாருங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கடைக்கு போனானா அங்க எடுத்துறாங்களாம். இன்னும் அம்மா வேற வந்தாங்க. டேய், ஆ, சரி நான் புறப்படுகிறேன். எனக்காக எங்க போறீங்க? அதை பார்த்தியா? ஆ. நாட்டு மக்கள் பக்தர் கூட்டம் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சென்று காட்சி கொடுத்து விட்டு ஐயா. பிறகு வருகிறேன். தினந்தோறும் காட்சி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. ஆ. நாங்க ஒரு நாள் பார்த்து கிடையாதுங்க. அதனால நானும் அம்மாவும் இன்னைக்கு பார்த்து அவனும் கூட வர போறோம். வரவே கூடாது. சரியா? ஆமாண்டா, வரக்கூடாதா? நான் காட்சியளிக்கும் காட்சியை நீங்கள் இருவரும் பார்க்கவே கூடாது. ஏன் அவ்வளவு பயங்கரமா இருக்குமா? ஆ, ஆ. தனியாக சென்றுதான் காட்சி கொடுப்பேன். அப்படியா? ஆமா. போய் வாருங்கள் சாமி. சென்று வரட்டுமா? சென்று வாருங்கள் சுவாமி. மறந்து கூட நீங்கள் சென்று வாருங்கள். பின்னாடி நாங்க வர மாட்டோம். அவன் பின்னாடி வரவே மாட்டான். எம்மா, சுவாமி சொல்லிவிட்டு போனது கேட்டாயா? தினந்தோறும் பக்தருக்கு காட்சி கொடுக்க போறேன்னு போறாரு. போனா ஒரு வாரம் வந்தா ஒரு வாரம் இருக்கிறாரு. இடையில ஏதோ பண்ணிக்கிறாரு. நாங்க கூட வரேன்னு சொன்னா வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் எங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் ஆகணும். டேய், ஆ, பெண்களுக்குன்னு சந்தேகம் வராதுன்னு தான் விட்டு தள்ளுவாங்க. ஆமா. பெண்களுக்குன்னு சந்தேகம் வந்து விட்டது. ஆ, ஆம்பளைங்க எங்க போனாலும் விடவே மாட்டாங்க. சந்தேகத்தை தீர்த்துக்கணும். அவர் பொடி வைத்து பேசும்போது எனக்கு அர்த்தம் புரிந்து விட்டது. ஆமாமா. விடுவன் நானே. அவர் பொடி வச்சு பேசும்போது நம்ம மைதா மாவு வச்சாவது பேசணும். எதுக்கு? ஆ, சோமாசுபுரத்துக்கு பொடி வைக்கணும்யா. டேய், என்ன? அவரை வச்சு பேசும்போது தெரியலையா? ஆ, ஆ. வர வேண்டாம் சொல்லும்போது என்ன அர்த்தம்? அங்க என்ன முன்னெடுக்க போகிறது எனக்கு தெரியாமல். அவர் எங்க தான் போறாரு, என்னதான் செய்யறாரு பிடித்து வந்து நானே. பாக்கணும். புறப்படி. தமிழில் பாட வந்தேன், முருகனை வணங்கி நின்றேன். தமிழில் பாட வந்தேன், முருகனை நான் வணங்கினேன். இங்கே குமரன் பெயரில் நீ கவிதையாவும் கனித்தமிழே
தமிழை பாட வந்தேன். நிலத்திற்கணியன் பானெல்லும் கரும்பும் குலத்திற்கணியன் பார் தாமரை பெண்ணின் நலத்திற்கணியன் பான் ஆனம் தனக்கணிதான் தான் சொல்ல உலகத்திற்கரம் என்று நண்பனுக்கு நூலுக்கேற்பேன். அடக்கம் பெண்டிற்கு அழகு என்பது போல் ஒருமை மகளிர் போல பெருமையும் தன்னைத்தானே கொண்டு ஒழுங்கினோன்று என்ற திருக்குளேற்பேன். பெண்ணீர் பெண்ணு நிலைத்து வாழ்வதில்லை பெண்ணாவன் என்ற இந்த மயிலாம்பதிலே முருகனுக்கு மனைவியாக வள்ளி என்ற பெயரோடு வந்தவர் இருந்தாலும் என்னுடைய சுவாமி பக்தர்கள் காட்சி கொடுத்து விட்டவர் இவற்றை சொல்லிவிட்டு போனவர் ஒரு வாரம் ஆகிவிட்டது, இன்னும் வரவில்லை. இருந்தாலும் ஏன் கூட இருக்க வேண்டிய அன்பு எங்க போய் இருந்தவில்லை என்ற அன்பே. இல்ல பொட்ட நாயா இல்ல சனநாயா. என்ன பார்த்தா சனநாய மாதிரி இருக்குதா? சரியா? நான் என்னதான் பாட்டு பாடிங்கிறேன், நான் தெருகுத்து பாட்டா பாடிங்கிறேன். ஆனா இல்லண்ணா, வா இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தது தெருகுத்து மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நான் கவனிச்சு சினிமா பாட்டு சினிமா பாட்டுன்னு ஆசை. என் பாட்டுன்னா அவ்வளவு அலங்காரமா இருக்குது. ஏமா கொம்பூர் ஏமா கொம்பு விடாதுப்பா, பெரிய தடி எடுத்து வந்து விடு. ஏமா வைக்கிறேங்க என்னத்த வணக்கத்தை அறிவு இருக்கடவனுக்கு, என்னம்மா அறிவு இருக்கடவனுக்கு கொடுக்குறாங்கம்மா வைக்கிறதுக்கு. இது வச்சு என்ன பண்றது? அடி வாங்கி போயிடுது. ஏமா சின்னது வேலை பெருசு தான் தேவை. ஏமா என்ன அம்மா முகம் சொல்லியா? ஐயோ சிரிக்கிறியா அழுகுறியாம்மா நீ? ஐயோ என்னன்னு தெரியல. என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேண்டா. வாயால் தான் வயிறு எரினா பிரிச்சு தண்ணி குடிமா சரியா போடுவாங்க. பாவி ஏன் சுவாமி முகத்தை பார்க்காமல் என்னால ஒரு வாரம் எப்படிடா இருக்க முடியும்? ஐயோ இருக்க முடியாது. காட்சி கொடுத்து விட்டு வருகின்ற சொல்லிவிட போனவர் என்ன சாமி எங்க போயிருக்காரு எனக்கு தெரியும். எங்க போயிருக்காரு? சக்கால் தான் வீட்டுக்கு என்ன பத்தி தவறா கூட பேசு. அவரை பத்தி ஏதாச்சும் பேசுறேன் எனக்கு கெட்ட கோபம் வந்துச்சு. சத்தியமா நாமா சத்தியமா உமா சத்தியமா சொல்றேன். சாமி வர நேரம் போய் போச்சு. சக்கால் தான் வீட்டுன்னு தான் போறாரு. இப்போ சாமி வந்தா நீ பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன். பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன், நானும் பேசக்கூடாது. கம்மன் உட்காந்து என்னடா இது? இருவருமே அமைதியோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். டேய் அன்பு, அவன் என்ன முக்காடு போட்டுட்டு இருக்கிறான்? நான் சோய் டேய் நான் உனதான்டா. நான் பேச மாட்டேன் முருகா. டேய் பேச மாட்டியா? நான் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன். பேசுறியே அது என்னாச்சு? யாரு வந்துகிட்டு? டேய் என்ன முக்காடு வாடாங்க? யாரு என்ன பாரு. ஐயோ யாரு வந்துகிட்டு தெரியல. கண்ணே தெரியல. கண்டா கடம்பா நான்தா. கத்திரிக்காலா நான்தா. நானா தோலா தொட்டா பொட்டிக்காலா முத்தக்காலா தாலகாலா கெச்சக்காலா லைட் ஆபரேட்டர் காரா டிரைவர் காரா தண்டோட பா. டேய் ஏன் அவங்கள கூப்பிடுற? சாமி அது லைன்ல வந்துச்சு. சாமி லைன்ல வருதா? ஆமா. ஏன் கோபம் என் மீது? சாமி நான் பீச மாட்டேன் முருகா. இந்த பேசுற என்னாச்சு? நான் சொல்லிக்கிறேன். சரி அதெல்லாம் விடு, உங்க கதையை விடு. என் கதையை விடு. நான் வந்திருப்பதாக என்னுடைய மனைவி இருக்கிற வள்ளி. அவங்களும் பேச மாட்டான். அவளும் பேச மாட்டாளா? முருகேரி உட்காந்து வர்றான். முருகேரியா? ஆமா. சின்ன முருகேரி கோவத்துல இருக்கிறான். கோவமா இருக்காள? கோவத்துல இருக்கிறான். சரி நான் வந்துவிட்டேன் என்று சொல்லு. அது சொல்லிட்டு வர சாமி. என்னடா சாமி வந்துகிறார். வாயை மூடு. நான் இப்போ பேசுறியா? நான் பீசவே இல்லை. எதுக்கு வந்திருக்காரு? என்னது வந்துரு? எங்க வந்திருக்காரு? எங்க அங்கிருந்து வந்துகிறார். நான் பார்க்க மாட்டேன், போய் சொல்லு போ. சாமியா உன் மூஞ்ச பார்க்க மாட்டாங்க. என்னது? பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டா, பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டா, பேச மாட்டாங்க. அப்படி என்றா இங்க என்ன எனக்கு வேலை? எங்க போற? புறப்படுகிறேன். தடுக்காதே தடுக்காதே. சாமி இங்க இருக்க நேரமே இல்லை. நீ தயா குடுத்து வச்ச புண்ணியமா. எப்போ அவ பேச மாட்டாள? நீ தான் குடுத்து வச்ச புண்ணியமா. எதுக்கு? இங்க சண்டை போட்டா அந்த வீட்டுக்கு ஓடுற, அங்க சண்டை போட்டா இங்க ஓடியாடுற. எப்படி சாமி ரெண்டு வண்டி வச்சு ஓட்டிங்கிற நீ? எப்படிதான் ஓட்ட? நம்மளால ஒரு வண்டி வச்சுன்னா ஓட்ட முடியல. உன்னால முடியாதுப்பா. ஆனா உன்னால முடிச்சா. இதெல்லாம் தேவ ரகசியம். எல்லாம் பண்றதுல பண்ணிட்டு தேவ ரகசியம். உண்மைதான்டா. சரி விடு சாமி. டேய் பேச சொல்லு. மா என்னடா சாமி போய் இப்ப மடக்கற. என்னடா சொல்ற? சக்கஞ்ச விட்டு போயிட்டு வருமா? என்னடா சொல்றாரு? ஒரு வாரம் அப்புறம் ஒரு மாசம் கேளுடா. தாங்க முடியாதுடா. ஐயோ நான் என்ன செய்வேன்? என்னடி வயிறும் நோகுதடா. ஐயோ நான் என்ன செய்வேன்? எரியுதடா.
போய் டேரா போட்டுருவாங்க விடக்கூடாதா? அதில் வரக்கூடாது எப்படி நான் சாமி ஏய், என்னடா சொல்றா வராரு சாமி பேசலாம் ஏன்டா அங்க போய் நிக்கிறாரு? சாமி வாங்க அப்படி இப்படி வாங்க வாங்க வருகவி 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 திருமணம் மாலையிட்டு பூ முடித்து மஞ்சளுக்கு நான் குளித்து மன்னவனை தேடி தேடி நான் மயங்கி. ஏழ்வர் போகும் சுகம் எத்தனாக சுகம் கையில் போய் நான் மயங்கி. மஞ்சளும் குங்குமமும் மன்னவனை பூஜை வருகவி வருகவி எனக்கு திருமணம் வருகவி வருகவி அழைக்குதே மனம் மனைவி வள்ளி மனமாற வாழ்த்துங்கள் சுவாமி. வாழ்க வள்ளி எழுந்திரு. டேய் அறிவு, சாமி நாங்கள் இருவரும் இப்பொழுது ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆமா இந்த இடத்துல உனக்கு வேலை இல்லை. ஏன் இந்த இடத்துல வேலை இல்லையா கொஞ்ச நேரம் ஒதுங்கிரு. சரி சாமி ஏண்டா? ஏய் ஏங்க ஓடா. நீங்க தான் அந்த இடத்துல வேலை இல்லை ஒதுங்கிறன்னு வந்து நின்றுட்டேன்னா அங்கே போ சொன்ன. வேற என்ன மறைவா போ. ஏன் என்ன என்ன செய்ய போறீங்க டேய் இதெல்லாம் பார்க்க கூடாதா? வாரி அடிச்சிட்டேன்டா. எலும்பு சுத்தி போட்டுக்கிறேன் நான் டேய் குடும்ப ரகசியம் இதெல்லாம் குடும்பத்தில் நானும் ஒரு ஆள் தானா உனக்கு தேவையில்லை. கூப்பிட்டாதான் வரணும் நீ. போடா. சாமி எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க ஐயா. ஏண்டா உதவி உனக்கு? உனக்கா என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு ஓணும் என்ன வேணும்? இது ஓணும் எனக்கு இந்த வேலை. ஆமா டேய் சக்தி வெல்றது. இது சட்டி வேலை கிடையாது எனக்கு தெரியும் இது என்னது? இது வேலைக்கு இது எனக்கு என்ன வேலை? அது பேர் என்னப்பா இது தோசை திருப்பி பாவி. ஆமா பார்த்து அப்படியே தெரிந்து உனக்கு. ஏங்க அப்படி இல்லைங்க நானு மலையனூர்ல ஒரு ஹோட்டல கடை தந்துக்கிறேன் நீ ஹோட்டல கடை வச்சுக்கிறேன் ஆ, அது பேர் கூட பெரிய பேர் என்ன பேரு? குன்றோர் மகன் டோமிக்கு சூத்தன் உணவகம் அதை படிச்சுட்டு சாப்பிட வர்றாங்கடா யாரா வந்து சாப்பிடுறது? அடா செம்ம கூட்டம் வரும் டொமிக்கு சூத்தரா? ஆமாங்க அது என் பேர் அடமொழியாது ஒரு நாள் தவிர செம்ம கூட்டம் இந்த அம்மாச்சி வந்துட்டா போதும் சமாளிக்க முடியல உன்னால. எக்கச்சக்கமான ஜனம் ஆ, இட்லி 50 இட்லி 100 இட்லி 6 இட்லி அடக்கி போட்டிருப்பான் 6 இட்லியா? 1000 இட்லி ஆயிரமா? எவனும் இட்லி சொல்ல மாட்டான் ஆ, எல்லாரும் ரோத்து கூட தோத்த கூட இது கூட அது கூட கேட்கறான் அதனால கிட்ட இருந்து தோசை திருப்பி போட்டா அண்ணன் வீசுது உன் கை பாகம் ஆ. அவ்வளவு ருசியா இருக்கா? ஆ, கிட்ட இருந்து தோசை திருப்பி போட்டேன்னு வச்சுக்கா ஓவர் அண்ணன் வீசுது அனல் வீசுது. அது இது குத்தன்னு வச்சுக்கா சும்மா எட்டு இருந்து திருப்பி போடு. எட்டு இருந்தா திருப்பி போடுவேன். தோசை திருப்பி அடப்பா. தோசை திருப்பி உனக்கு தெரிஞ்சதில்லாத மாவுல ஒரு கொம்புல ஜக்கு கட்டிட்டு அதுல இருந்து எட்டு இருந்து ஊத்துவேன் அது போட்டு அதுல மிளகு போடா, அறிவு கட்டவன போட. நாங்க போனுங்க வந்துட்டா டேய் போடா. நீ இருவரும் தனிமையில் பேச போறடா. ஏத்து 1/2 மணி நேரம் கழிச்சு வாடா. 1/2 மணி நேரம் செய்ய வரீங்க 1 மணி நேரம் ஆகும். ஆமாடா. போடா போடா போடா. சீக்கிரம் போ. வள்ளி, சாமி நான் எப்போ வரணும் டேய் 1/2 மணி நேரம் கொடுத்துடா போடா. 1/2 மணி நேரமா ஆ, அது வரைக்குமா டேய் போடா. வள்ளி, என் மீது கோவமா? இருக்காதா? 1 வாரம் ஆகிவிட்டது. உண்மைதான். உங்களால இன்னும் இருக்க முடியுமாங்க? கோபத்தை விடு, வந்து விட்டேன் அல்லவா? அப்படியா? ஆமா. சரிங்க. இனிமேல் சாந்த முகத்தோடு காட்சியளிக்க வேண்டும். கண்டிப்பாங்க. நாம் இருவர் ஆனந்தமாக இருக்கலாமே. அதற்கு தானே வந்திருக்கிறார் கண்ணே. அப்படிங்களா? காணும் திருநாளில் ஒரு நாள் சசக நிசப்பா நிசாசா சசமக நிசப்பா நிசாசா நிசசப்ப பாப்பா பாலமா மக மக கம கமனி பகாரி சாமி காணும் திருநாளில் ஒரு நாள் கண்ணால் கதை
திருநாளில் ஒரு நாள் என்னடா ஆக்ஷன்ல பயமா இருக்க? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். கலவையா? Yes, yes. புரியாத வாசல எனக்கு சொல்லாதே. ஆமா. சுவாமி தேடிக்கிட்டு வரோம். இவ்வளவு தொலைவு தேடி வந்து எங்கடா போயிருப்பாரு? ஏமா பக்தர் கூட்டம் பத்தி அந்த கூட்டம் கூட்டமா போறாங்க. அங்கதான் ஐயா இருப்பாரு நினைக்கிறேன். ஃபாலோ மீ. என்னடா போனா தூங்கி போடுவா யாரு ஏன் சுவாமி இப்படி நடப்பாருன்னு தெரியாத போய் எனக்கு அப்போ சட்டாக்கு நான் சொன்ன சரியா போச்சா ஒன்னு நம்பலையடா நானு இவர் ஏதோ எக்ஸ்ட்ரா வேலை பாக்குறாருன்னு இங்கதான் பார்த்தேடா ஏன் கட்டிக்கறத கம்மியா இதற்கெல்லாம் காரணம் நீதானா ரவா சாப்பிட கூடாது உனக்கு இது சம்பந்தம் இல்ல உட்காருங்க டேய் அம்மன் உட்கார் டேய் காரணம் நீதான் வாயை தரக்காத இருவரும் வந்துட்டாங்க இருவரும் சண்டை போட கூடாது சாமி நீங்க வரீங்க. நீ உட்காருங்க நான் பாக்குறேன் அவள நான் பாக்குறேன் எடுத்து சோறு எடுத்து சோறு கிளியாட்டம் பொண்டாட்டி இருந்தாலும் குரங்காட்டம் கூத்தாடி வருவாங்க அழகான பொண்டாட்டி இருக்கும்போது சனியம் மாறாது மூஞ்சி அப்படி அப்படிக்குது ஐயோ நானே குறைஞ்சே அவ சொல்லிட்டா நீ சொருமா நீ எடுத்து சொரு சொல்ல முடியாது நீ சொருவியா நான் சொருவா சொருமா நான் வீட்டுல ஆண்டியான வச்சுக்கிட்டு என்ன டேய் யாரா வச்சுக்கறாங்க உங்க வீட்டு ஆண்டியான என் மாப்பிளைய கிடைச்சா அவனுக்கு வீட்டுக்கு ஏண்டா என் மாப்பிள்ளை அவ வச்சிருக்கிறா அவ மாப்பிள்ளை நான் வச்சிருக்கா அரிய குறைய சக்கல் தர அரிய குறைய சக்கல் தர அரிய குறைய சக்கல் தர என்னடா பேசுற கோவத்துல ஏமா சண்டை போட்டாலும் தகுதி தர தர சண்டை போடணும் இப்ப நம்மளே போய் அவங்க சண்டைக்கு போனா பாக்குறீங்கன்னா சொல்லுவாங்க சும்மா இருந்த வீட்டுக்கு இவதான் வந்து சண்டைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்ற மாதிரி சொல்லு தானா சண்டைக்கு வருவா மாவள குமுறு ஏத்துவா உன்னைத்தான் நம்பர் எல்லாத்துக்கும் என்ன நம்பு வராது உனக்கு கம்பு வாழ்க்கை அடைவாய் தெம்பு சரிடா நான் சொல்ற மாதிரி சொல்றியா அடியே சக்காலத்தி ஊட்டு கூசட்டி வந்து ஏண்டி நாயை ஊத்திச்சு ஊட்டு கூசட்டி வந்து ஏண்டி என் நாய் ஊத்திச்சு நாய் தண்டை போய் விட்டோம் கூசட்டியோட போய் விட்டோம் நாய கூசட்டி விட்டாதா என்னடா அவகதி எனக்கு தெரியுமா சொல்லுடா டேய் நான் சொல்றேமா சொல்லுடா அடியே சக்காலத்தி அடியே சக்காலத்தி வீட்டு குப்பை வந்து என் வீட்டு கோயில் நானே மேலாட்டு ஏன் மாப்பிள்ளை அவ வச்சிருக்க
கிட்ட இல்லாத உன்ன போய் சக்காலத்தில் சொல்றாமா அடி கதகத்த கல்யாணி கதவுக்கு ரெட்டாடி ரெட்டாடி. ஓட்ட குந்தாணி நிக்காத ஓடி தட்டு தட்டு ஓடி தட்டி வாங்கி தொட்டு தொட்டு அமைதி ஆட்டா பாரு